الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد. قال تعالى في القرآن الكريم والفرقان المجيد: ويسألونك عن المحيض قل هو عدن فاعتزلوا النساء في المحيض ولا تقربوهن حتى يطهرن فإذا تطهرن فأتوهن من حيث أمركم الله إن الله يحب التوابين ويحب المتطهرين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்லாஹ்வை புகழ்ந்த பின்னால் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டித்தந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அடைந்த உத்தம நபித்தோழர்கள், அவர்களை பின்தொடர்ந்து வந்த தாபீன்கள், தாபீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் மீதும் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து ஆண் பெண் முஃமின்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் என்று துஆ செய்தவனாக, பெண்களுக்கான உபதேசங்கள் என்கிற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் நாம் சில விஷயங்களை நமக்கு முன்னால் பார்த்து நினைவு கூறலாம் என்று எண்ணுகிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு உண்டான உபதேசங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்கள் எல்லோரும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் இன்னைக்கு இருக்குது, அதே போல் பெண்களும் இதைத்தான் சொல்ல போகிறாங்க, பெண்களுக்கு உண்டான சட்டங்களை தான் சொல்ல போகிறாங்க, பெண்களுக்கு இன்னதெல்லாம் கட்டளையிட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் தரப்பிலிருந்து பேசக்கூடிய ஒரு பயானை போன்ற ஒரு சிந்தனை இயல்பாக பெண்களுக்கு வரக்கூடிய நிலையில்தான் இன்றைய சூழலில் பெரும்பான்மையானவர்கள் இல்லா ரஹிமஹுல்லா, அல்லாஹ் ரஹமத் செய்தவர்களை தவிர்த்து பெரும்பான்மையானவர்கள் இப்படித்தான் ஆண்கள் கூட்டமாக இருக்கட்டும் வருகையும் பெண்களுடைய வருகையும் இருக்கிறது. இது யதார்த்தமான இன்றைய சூழல். ஆனால் இன்றைக்கு நாம் பேச இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று பொதுவாக நம்ம எல்லோருக்குமே தெரிய வேண்டிய அவசியமான விஷயம். எப்படி இன்றைய பயான் இருக்கும்னு சொன்னால், மார்க்கம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது, அதே போல மார்க்கம் தனக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் ஒரு பொக்கிஷம், கேடயம், ஒரு மிக பெரும் பாதுகாப்பு, ஒரு மிக பெரும் நிஅமத் என்கிற அந்த உணர்வு ஏற்பட்டால் இயல்பாகவே பெண்கள் தரப்பிலும் சரி ஆண்கள் தரப்பிலும், இன்றைய தலைப்பு பெண்களுக்கு என்பதனால் பெண்கள் அவர்களுடைய மார்க்க விஷயங்களில் ஈடுபடுவது என்பது அந்த நியமத்தை உணரும் பொழுது ஏற்படக்கூடிய பின்பற்றுதல், பேணுதல் என்பது கூடுதலாக இருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்து நமக்கு மத்தியில் இருக்க முடியாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும்போது வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தல் லிமன் அராத ஐ யذكر அவ் அராத ஷுகூரா, இரவையும் பகலையும் நான் மாறி மாறி வரக்கூடிய அந்த ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்ததற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், ஐ அராத ஐ யذكر அவ் அராத ஷுகூரா, ஐ யذكر அப்படின்னு சொன்னால் யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் ஆர்வம், விருப்பத்தோடு ஆசை கொள்ளக்கூடிய நிலையில் அந்த திக்ரு அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டியும், அராத ஷுக்கூரா, அராதன்னு சொன்னா என்னது, நன்றியை செலுத்துவதிலும் அவர்கள் மனசால விரும்பி ஆர்வத்தோடு ஈடுபாடோடு அந்த நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இரவையும் பகலையும் நான் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழலை நான் தந்திருக்கிறேன் என்று சூரா இப்ராஹிம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த அந்த அராதன்னு சொல்லக்கூடிய என்னன்னா ரலியல்லாஹு அன்ஹும், நம்ம சொல்கிறோமா இல்லையா, என்னது, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். பொருத்தம் என்பது என்னது, திருப்தி அடைதல், விருப்பம் கொள்ளுதல், கரெக்டா, ஆசை கொள்ளுதல், விரும்புதல், எல்லா சொற்களிலும் சேர்ந்து ஒருத்தர் திருப்தி அடைகிறார் அப்படின்ற அர்த்தம். அப்போ திருப்தியான மனசளவில் ஒருத்தர் திக்ர் செய்யணும்னு சொன்னால்
அவருக்காக வேண்டியும் ஒருத்தர் திருப்தியாக மனசார அல்லாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார். ஏன்னா இவங்களுக்கு தான் இரவும் பகலும் மாறி மாறி வருது. இப்போ இங்கே நம்ம இதை சொல்கிறோன்னு சொன்னால், இந்த பெண்களுக்கான உபதேசங்கள் போது பெண்கள் அந்த நியமத்தை உணரும் பொழுது, அதிகம் அதை பேசப்படும் பொழுது, அதை நினைவுபடுத்தும் பொழுது அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது அவர்களுடைய இப்போ இருக்கக்கூடிய இதுவரை இருக்கக்கூடிய சிந்தனையை விட கூடுதலாக அதிகரிக்கணும். அப்போ அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா ஆசை அதிகரிக்கும். ஆசையும் விருப்பமும் அதிகரித்தா அவங்களுடைய திக்கரும் அவங்களுடைய சுக்குரும் எப்படி இருக்கும்? மனசால திருப்தியாக இருக்குங்கிற அந்த ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் பெண்களுக்கான உபதேசங்கள் என்ற விஷயங்கள் தலைப்பாக வைத்து அதில் நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து மறுமை நாள் வரை இருக்கும் காலமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை எவரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ, ஆண் பெண் எல்லோருக்கும் சமமாக எல்லோரும் அவர்கள் வெற்றி அடையக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை திருப்தியான வாழ்க்கையில் வாழ்ந்து அவர்களுடைய நன்மை தராசு கணக்கிடும் பொழுது நன்மை அதிகரித்து, இல்லை நமக்கு தெரிந்த விஷயம். இப்படி அவர் மரணித்தால் அவர் எங்கே போவார்? சொர்க்கம் செல்லுவார். இல்லை என்று சொன்னால் நரகம் செல்லுவார். அப்போ நம்மளுடைய அதிகமான விஷயங்கள் எதை குறித்து இருக்கணும்னு சொன்னால், உலகத்தில் நாம் வாழ்வது மறுமைக்காக வேண்டிதான் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கணும். இதுதான் அடிப்படை. நம்ம எந்த நேரையிலும், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லப்படுது, நேரங்களில் நீங்கள் எதை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரங்கள் மணி நேரங்கள் தான் அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் அது கணக்கிடக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அதுதான் அல்லாஹ்வை நினைவுபடுத்துறதுனால அது வருது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சபைகளில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் சேர்த்தே அந்த ஹதீஸு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அல்ஹம்துலில்லாஹ் பெண்களும் இங்கே வராங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு நியமத். ஏன்னா இப்போ அல்மனார் சென்டர் துபாயில் உங்களுக்கு தெரியும், அவர்கள் கூட நினைத்தால் ஒரு நாள் ஒரு கிழமையில் வைத்து பயான் செய்ய முடியாது. அங்கே இருக்கிற துபாய் தான். மற்ற எல்லா அரபு நாடுகளிலும் சவுதியில் கூட அங்கங்கே சென்டர் இருக்குது. அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு செய்யணும். இப்போ நமக்கு அந்த சுதந்திரமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். ஆக பெண்களே, உங்களுக்கு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று இந்த சமூகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த செய்தியை இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழு சார்ந்து உங்களுக்கு எடுத்து வைப்பதே ஒரு மிக பெரும் நியமத். ஒருத்தனை தட்டி எழுப்பி ஆபத்துன்னு சொல்வது அவனுக்கு பாதுகாப்பு தருவதற்கென்று அவனுக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அப்படிப்பட்ட பெண்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஒரு ஓமான் நாட்டில் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வெற்றிக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதன் ஒரு இலக்காக கருதி தான் இன்றைய பயான நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் ஓதிய வசனம் சூரா அல் பக்ராவுடைய 2வது சூறாவுடைய 222வது வசனம். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சாப்டர் 2 verse நம்பர் 222 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது பெண்களுக்காக வேண்டி பிரத்யேகமாக அருளப்பட்ட ஒரு வசனம். பொதுவாக இந்த வசனத்தை மையமாக வைத்தே இன்றைய பயான் மற்ற செய்திகளும் சொல்லப்படும். இந்த ஒரு வசனத்தினுடைய தஃப்சீர் முழுமையாக நாம் உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையில கூட இந்த பயானை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இந்த ஒரு வசனத்தினுடைய விளக்கம் அப்படின்னு கூட நம்ம அதை புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனம் பெண்களுக்கு இந்த வசனம் போய் உள்ளர்த்தத்தோடு விளங்க முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த ஒரு வசனம் போதும். நீங்கள் மனனம் செஞ்சு அப்பப்போ நீங்கள் மீட்டும் பொழுது அல்லாஹ் எந்த அளவிற்கு உண்டான மிகப்பெரும் ஒரு மார்க்கத்தின் பெயரால் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் சிந்தனை உங்களுக்கு மீட்டிக்கொள்வதற்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசனம் அருளப்படுகிறது. வயஸ்ஸலூனக அனில் மஹீல், மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் கேள்வி கேட்கிறார்கள், வினவுகிறார்கள். யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மாதவிடாய் என்ன, அதை குறித்து சட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது, குல் ஹுவ அதன்,
அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீட்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅதஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீத், ஆக மாதவிடாய் அந்த காலகட்டத்தில் போது பெண்கள் விட்டு விலகி இருங்கள், ஆண்கள் பெண்களிடம் விட்டு விலகி இருங்கள் அப்படின்னு வசனம் அருளப்படுது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே இது எந்த அருளப்படுதுன்னா மதீனால. அப்ப அங்க யூதர்கள் இந்த வசனத்தை கேட்ட உடனே யூதர்கள் சொல்றாங்க, மா யுரீது ஹாதர் ரஜுல ஐ யதா மின் அம்ரினா ஷையன் இல்ல ஹாலிஃபனா ஃபீஹி. இந்த மனிதருக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்தாலும் அதற்கு நேர்மாறாக சட்டமோ அல்லது அதற்கு நேர்மாறாகவே நடக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த மனிதர் என்று யூதர்கள் சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. உடனே அந்த யூதர்கள் சொன்ன பேச்சை கேட்ட 2 நபி தோழர்கள் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல அப்பாஸ் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 நபி தோழர்கள் இந்த யூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்லப்பட்டாங்கன்னா, இப்படி ஒரு கருத்து அடிப்படையில் சொல்றாங்க. இப்படி யூதர்கள் என்ன செய்வாங்கன்ற வளமை என்னன்னா, யூதர்கள் மாதவிடாய் வந்து விட்டால் அந்த பெண்களை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, அந்த பெண்களுடன் உணவு அருந்த மாட்டார்கள், அந்த பெண்களுடன் வீட்டில் அன்றாடம் நம்ம உலகத்தில் என்னென்னலாம் ஒரு பெண் வீட்டில் இருந்தால் சாதாரணமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அந்த மாதிரி எதுலேயுமே கலந்து கொள்ளாதவாறு அவர்களை விலக்கி வைப்பார்கள். இது யூதர்கள் சட்டமாகவே அவர்கள் அந்த கல்ச்சராகவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வசனம் இறங்கியவுடன் அந்த சொல் என்னன்னா, நமக்கு ஏர்மாறாக இந்த மனிதர் நடக்கிறார். அப்போ அதை கேட்ட இந்த 2 நபித்தோழர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி யூதர்கள் அந்த பெண்களை விலகி வைக்கிறார்களோ, தனித்து அவர்கள் வைக்கிறார்களோ, அதே போல நாமும் வைத்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தோகுவா கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவர்ந்து விட்டது. அவர்கள் கோபத்தினுடைய அந்த நிலையை கண்டார்கள். உடனே இந்த நபித்தோழர்கள் நாங்கள் கேட்ட கேள்வியின் மூலமாக எங்கள் மீது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடைந்திருக்கிறார்கள் போல நமக்கு எதிராக வசனம் இறங்கிவிடுமோ என்று ஏனைய நபித்தோழர்கள் எல்லாம் எப்படி சில இடங்களில் பயந்தார்களோ இவர்களும் பயந்து அந்த இடத்தை சபையில் விட்டு செல்ல முயற்சி செல்றாங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுக்கப்பட்டு தரப்படுகிறது. ஒரு சொம்புல பால் வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பாலை குடித்து விட்டு ஒரு நபி தோழரை அழைத்து அங்கே போய் கொண்டிருக்கிற உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் பின் பிஷர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைத்து கொடுங்கள்னு சொன்னாங்க. அந்த பால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவுடன் தான் அந்த 2 நபி தோழர்களும் நம்பினாங்க, ஓகே நம்ம மேலே கோபம் இல்லை போல அப்படின்னு சொல்லி. யூதர்கள் அந்த விஷயங்கள் யூதர் மேலே தான் கோவப்பட்டிருக்கிறாங்க போல ரசூல், ஏன்னா கொடுத்து விட்டுருக்காங்களே பால்னு சொல்லி அவங்க தங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் சொன்னார்கள், இப்போ அவங்க கேட்டது என்ன, எப்படி யூதர்கள் பெண்களை தனித்து அவர்கள் மாதவிடாய் காலத்தில் தனித்து வைக்கிறாங்களோ அப்படி நம்மளும் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லறத்தில் ஈடுபடுவதை விட மீதியமுள்ள ஏனைய காரியங்களை நீங்கள் பெண்களிடம் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், செய்யுங்கள், அவர்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. இது சட்டமாக அருளப்படுது. இப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரிகள் தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பேசுவதற்கு கூட சபையில் வெட்கப்படக்கூடிய ஒரு காலம் இன்றளவும் சில ஊர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இஸ்லாம் எந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த சட்டமா வகியா கண்ணியமான எனக்கு ஒரு பெண்மணி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஒரு பெண் தான் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, நான் சொல்ல ஒரு 8-9 வருஷம் நம்ம உறவில் அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த ஷைத்தான், நஜஸு, இந்த மாதிரி சொற்கள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் நம்ம வந்து குரானில் இதெல்லாம் வந்து நம்ம ஓதலாமா, பேசலாமா, முஸ்லீமாக இருக்கிறோமே, அதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் புரோகிக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், குரான் சட்டம் என்னன்னா, குரானில் சொல்லப்பட்டிருக்கா, குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று நீங்கள் அந்த எண்ணத்தில் திக்ரில் ஓத வேண்டும் என்று நியத்தில் ஓதுறோம்னா அது சொல்லப்படும். உதாரணத்துக்கு சபிக்கக்கூடாது, ஒரு மனிதரை சபிக்கக்கூடாது. ஆனால் குரான்ல அல்லாஹ் சபிக்கக்கூடிய வசனம் இருக்கா இல்லையா? என்ன வசனம், என்ன சூரா? தப்பத்யதா அபி லஹபின் வ தப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த 2 கரங்களை
நாசமாகட்டும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோம். நாசமாகட்டும் நம்ம சாதாரணமாக சொல்ல மாட்டோம். ஆனால் குர்ஆனில் வரக்கூடிய வசனம் அப்படின்னு அந்த அந்தஸ்தில் கண்ணியத்தில் ஓதுறவுன்ற நன்மையில் வரும்போது அது ஓதப்படலாம் அப்படிங்கிறது. ஏன் இதை சொல்லப்படணும்னா, இது மாதிரி மாதவிடாய்ங்கிற அந்த அந்த விஷயத்தை கூட பேசுவதற்கு வெட்கமும் அதை அசிங்கமாக கருதக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு வைக்கவில்லை. அதையும் சட்டத்தில் இறக்கியிருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் இதை தொடர்ந்து இந்த உலகத்திலேயே எப்படிப்பட்ட கால சூழலில் பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் ரப் அல்ல. அதே போல குறுகிய காலத்திற்கு மட்டும் இந்த குர்ஆன் வசனம் அல்ல, ஏனைய மறுமை நாள் வரை வரக்கூடியவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். அதே போல உலகத்தில் ஏனைய கூட்டங்களாக வாழக்கூடியவர் எல்லோருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லணும் இல்லையா? அப்படித்தானே இந்த வஹி. அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னு சொன்னா, இந்த வசனம் எந்த அளவிற்கு சமுதாயத்தினுடைய தேவை, உலக மக்களுக்கெல்லாம் தேவையான இந்த சட்டம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெண்களை தவிச்சு வைக்காதீங்கன்னு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற ஏனைய விஷயங்களோடு நீங்கள் இருங்கன்னு சொல்லி சட்டம் வருதுன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு பார்க்கும்போது வரலாறுல பாருங்க. சுப்ஹானல்லாஹ், யுனானி அன்றைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரும் சாம்ராஜ்யம் என்று கருதப்படக்கூடிய சமுதாயங்கள் என்னன்னு சொன்னால் யூனானிய சமுதாயம், அதாவது கிரேக்க சமுதாயம், அதே போல் ரோமானிய பேரரசு, அதே போல் பர்ஷியான்னு சொல்லக்கூடிய பாரசீகம், இப்படின்னு பல்வேறு வல்லரசுகள் ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அரபியர்களும் ஒரு குழுவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, பெண்களை எல்லாம் ஏனைய மற்ற சமுதாயம் எப்படி அவர்களை பார்த்தது, பெண்களையே எப்படி பார்த்தார்கள் என்று தெரிந்தால்தான் ஏன் இந்த ஒரு வசனம் தேவைக்குரிய அந்த சமூகத்துக்கு அருளப்பட்டதுங்கிறத ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஏன் செய்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ யுனானிய சமூகத்தில் எப்படி இருந்ததுன்னு வரலாறுல பதிவு செய்கிறாங்க பாரு. இன்னா நத்தஹிதுல் ஆஹிரத்தி லில் லத்தா, நாங்கள் விலை மாதுக்களாக இருக்கக்கூடிய பெண்களை நாங்கள் சுகம் அனுபவிப்பதற்காக பயன்படுத்தினோம். எப்படி? விலை மாதுக்களாக இருக்கக்கூடிய பெண்களை எங்களுடைய சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்தினோம். வனத்தஹதுல் கலீலதி லில் இனாயதி பி சிஹது அதுசாமினல் யௌமியா, நாங்கள் நண்பிகளையும் காதலிகளையும் ஏற்படுத்தி கொண்டோம் எங்களது ஆரோக்கியத்தை பேணுவதற்காக வேண்டி. யாரு? யூனானிய சமூகம் எப்படி பெண்களை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு, அவர்களுடைய எப்படி கையாண்டிருக்கிறாங்கன்னு அவங்களுடைய விஷயங்கள் பாருங்க. அதே போல நத்தஹிது ஜௌஜாத் லியகூலனா அபுனா ஷரயூன், நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம் எங்களுக்கென்று வாரிசுகள் உருவாகுவதற்காக, எங்களுக்குன்னு புள்ள வரணும்ல, அப்போ எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் சில பெண்களை திருமணம் செய்து கொள்வோம். அப்போ பெண்களையே 3 விதமாக யுனானிய சமூகம் அன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. பெண்களை அப்படி வச்சிருக்கிறாங்க. எப்படி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமா, ரோமானிய பேரரசுகளுடைய அந்த காலகட்டத்தில் ரோமானிய பேரரசு எப்படி இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தா, தகப்பன்மார்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளை, அதே போல கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியர்களை யாருக்கு எப்ப வேண்டுமானாலும் விற்க முடியும், வித்துட்டு போகலாம். 5 வயசு பிள்ளையா, 4 வயசு பொம்பளை பிள்ளையா வித்துட்டு போகலாம். 25 வயசு பொம்பளை பிள்ளை திருமணமால விற்கலாம். ரோமானிய பேரரசுல சட்டம். அதே போல மனைவி யாருக்கான வித்துட்டு போகலாம் காசு. இன்னால் இல்லாயோ என்ன எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு சமூகம் இப்படி பயன்படுத்தியது, ரோமானிய பேரரசு இப்படி பயன்படுத்தியது, யூத சமுதாயம் எப்படி பயன்படுத்துதுன்னா பெண்களை நஜிஸாக பார்த்தார்கள். பெண்களை நஜிஸ் என்றே அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வைத்திருந்திருக்காங்க. அதே போல கிறிஸ்துவர்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த பெண்களுக்கு, இந்த பெண் இனத்திற்கு ரூஹ் இருக்கா இல்லையா, உயிர்னு ஒன்று இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட அந்த ஒரு ஜீவனுக்கு இருக்கா இல்லையா என்கிற அளவிற்கு பெண் இனத்தை பார்த்தார்கள் என்று வரலாறுல எழுதியிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெண்களை ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல அரபிய தேசத்திலும் நாம் நினைத்தது போன்ற இந்த ஒரு கலாச்சாரமும் இல்லைங்கிறத நம்ம வரலாறுல அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அது மட்டுமா அரபிய தேசத்திலே நாம பார்த்திருக்கிறோம், பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் என்ன நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வ இதா புஷ்ஷிர அஹதுஹும், அல்லாஹ் சொல்லும் பொழுதே எப்படி வார்த்தையை பயன்படுத்துறான். அந்த ஜாஹிலியத்திய காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தியை சொல்லும் பொழுது கூட
வபுஷிர அஹதுஹுமா, உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால்னு ஆரம்பிக்கிறான். என்னன்னு, கௌமி மின் அஹதுஹும் பி உன்ஸ ظل وجهه مسودا وهو كظيم. யாருக்காவது பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று உங்களுக்கு ஒருவருக்கு சொல்லப்பட்டால் அவர் முகம் கருத்து விடும், வெறுத்து ஒரு சோகத்துக்கு போயிடுவார். அவர் ஏன் தான் ஆச்சோ அப்படின்னு ஒரு விஷயங்கள் நம்ம மனுஷனுக்கு நடந்தால் எப்படி ஆகும் முகம், அப்படி ஆய்விடும். அதே போல் வகுவ கதீம், அவன் கோபத்தில் ஆயிடுச்சிருவானா, கோபத்தில் இருப்பான் உச்சகட்டத்தில். பெண் பிள்ளை பிறந்துட்டா அப்படி இருப்பாங்கன்னா அரபு மக்கள். குரானில் வருது, சூரா நஹலுடைய 58வது வசனம். 59வது வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். 2 விஷயமா யோசிப்பாங்களா, இந்த பெண் பிள்ளை பிறந்துட்டான் என்னன்னு, எதை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டனவோ, பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா நன்மாராயம் சொல்லப்பட்டதோ அந்த ஆண்கள், அந்த ஆண் சமூகம், அந்த குடும்பம் எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அதை கெடுதிக்காக சமூகத்தாரை விட்டும் ஒளிந்து கொள்கலாமா, ஒளிந்து போகலாமா, நம்ம பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சே நம்ம ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்களாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை மண்ணில் புதைத்து விடலாமா, தெரியாம யாருக்கும் நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்னு தெரிஞ்சா தெரியக்கூடாதுன்னு ஓடிடணும், ஓடி போய் ஒளிஞ்சிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண் பிள்ளையே தெரியக்கூடாதுன்னு பூமியில போட்டு புதைத்து விடலாமா இப்படின்னு யோசிப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், அலஸ தீர்மானிப்பது மிகவும் கெட்டதுன்னு நீங்க நினைக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு கேள்வி எழுப்புறான். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, பெண் பிள்ளை பிறந்தாலே வெறுத்து முகம் கருத்து போய் ரொம்ப கோபமான நிலைக்கு ஏற்பட்டு, பெண் பிள்ளை பிறந்துருச்சா ஊரை விட்டே ஒதுங்கி போயிடலாம் நம்ம, அப்படின்னா கொன்னுடலான்னு யோசிக்கக்கூடிய ஒரு சமூகம் அரபிய மக்கள் இருந்தது குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்றான்னு சொன்னா. ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து பெண்களுக்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு அந்தஸ்து கொடுத்துருக்குங்கிறது தான் நம்ம இன்னைக்கு சபையில் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணியத்திற்குரிய ஆண்களை நீங்களும் கொஞ்சம் சற்று உணர்ந்து பாருங்கள். அப்போ பெண்களுக்கு அல்லாஹ் இந்த அளவிற்கு விஷயங்களை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான் இந்த மார்க்கத்தை கொண்டு சொன்னால், நாம் பெண்களை எப்படி பார்க்கணும், கண்ணியப்படுத்தணும், மதிக்கணும், அவர்களுடைய உரிமைக்கு நாம் சமமாக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இருக்குது. இங்கே நான் உணர்வு பேச வரல. இங்கே நம்ம ஒரு ஆண், ஒரு தகப்பன் எப்படியெல்லாம் பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும், சட்டம், அதெல்லாம் நம்ம இங்க பேச வரல. ஆனால் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே எந்த அளவிற்கு விஷயங்களை கொண்டு இந்த மார்க்கத்தில் கண்ணியப்படுத்துகிறான்னு நம்ம தெரியும் போது, பெண்களை நாம் பார்க்கும் பார்வையே கண்ணியமான ஒரு பார்வையாகவும், அது தாயாக இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம்ங்கிற ஒரு அந்தஸ்து நமக்கும் வரும். அல்லாவே அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவோட மீறி அந்த சமூகத்திற்கு, அந்த பெண் இனத்திற்கு கண்ணியம் செலுத்துபவன் வேறு யார் இருப்பா? அப்போ அல்லாஹ் நமக்கு எப்படி கண்ணியம் சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறான், ஆண் சமூகத்திற்கு பெண்களுக்கும் மேற்பட்ட அது ஏராளமான செய்திகளை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பாருங்க, பிறப்பை இது வெறும் நம்ம பிறந்தது வெறும் இந்த விஷயத்தோட கிடையாது. பெண் பிள்ளை பிறந்தால் கொன்று விடுவார்கள் என்று 1870 தான் சட்டமே வந்தது இந்தியாவில். 1870 தான் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் சட்டமாக வந்தது. அதே போல் சைனாவில் 1979 அது குற்றவியல் சட்டமாக பெண், அதாவது குழந்தைய கொன்னுட்டாங்கன்னு சொன்னால் கிரிமினல் சட்டத்தில், கிரிமினல் லாவாக வந்து அதை பதிவு செஞ்சுருக்காங்க 1979. அது ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணது எதுன்னா 1990 தான் சைனா நாட்டில் இப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தானும் அதுக்கு மாறுபட்டதல்ல. அங்கேயும் சில பெண்கள் சிசு கொலைகள் அல்ல பெண் பிள்ளை என்று கொள்வதற்கு நிறைய அந்த சமுதாயத்திலும் இருந்தது. அது எதுவரை 1980 தான் அது பெரிய சட்டமாக ஆக்கப்பட்டது. சர்வதேச நம்ம சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் சொல்லக்கூடியவர்கள் கூட 1989 அப்போ தான் ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரியான பிள்ளைகள் காப்பீடு திட்டம், அதே போல் அவர்களுக்கு உரிமைங்கிற சட்டத்தையே கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ 1989 அது நடைமுறை வந்தது எப்போன்னா 1990 தான். அப்போ இஸ்லாம் அல்லாத மிகப்பெரும் வளர்ச்சி அடைந்தோம் கல்வியில் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே பெண்களை எப்படி பார்த்துருக்குறாங்க, பெண் பிள்ளைகளை. ஆனால் அல்லாஹ் குரானில் நீங்கள் ஓதக்கூடிய திக்ருகளாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு கண்ணியப்படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக வேண்டி அந்த பிள்ளை கொல்லப்பட்டால், அந்த பெண் பிள்ளை கொல்லப்பட்டால் என்பது கேள்வி எழப்படாதா? அல்லாஹ் சொல்கிறான்,
வினைப்படும் போது, அதாவது கேள்வி எழுப்பப்படும் பொழுது, எந்த காரணத்துக்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த பிள்ளையை கொன்ன? ஏதாவது ஒரு தண்டனை இருக்கணும்ல. ஒரு கொலைக்கு ஒரு கொலையா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தானேப்பா அதுக்கு கொலைக்கு நீ போவ. ஒரு பிள்ளையை எப்படி கொள்ளுவேன்? ஒரு கொலை எப்போ செய்வ நீ? அந்த பிள்ளை தப்பு செஞ்சுட்டா நம்ம அடிப்போம். கொலை செய்கிற அளவிற்கு என்ன ஏதாவது நடந்துருச்சான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான் என்று அல்லாஹ் கேள்வியை கொண்டு நம்மளை மிக பெரும் ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய கேள்வி எழுப்புறான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பிள்ளைகள் சம்பந்தமாக இதை நிறைய பார்த்துருப்போம். ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அது நற்செய்தி என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். புஷ்ஷிர, செய்தியை முதலில் சொன்னவர் பெண்மணி கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உலகத்தில் எவருமே ஈமான் கொள்ளவில்லை இவர் தூதர் என்று. யாராவது ஈமான் கொண்டவங்க இருக்காங்களா? அப்பதான் வஹி இறங்குது. யாருமே சொல்லவில்லை. ஆனால் இது பைத்தியம் அல்ல, இது நீங்கள் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டீர்கள் என்று சொல்லவில்லை, அல்லது நீங்கள் யாரோ சொல்வதை சொல்றீங்கன்னு சொல்லாமல், நீங்கள் உண்மையாளர், நீங்கள் சகோதரத்தோடு நடந்து கொள்கிறீர்கள், இப்படின்லாம் நன்மாராயம் சொல்லு முதலில் ஈமான் கொண்ட பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டும் இல்லை, கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, முதலில் என்னதான் நாங்களாம் ஆம்பளைங்க, நாங்களாம் வீரர்கள் என்று நாங்கள் என்னதான் போர்க்கொடி தோக்கினாலும் முதலில் இந்த சமூகத்தில், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் முதலில் ஷஹீதானவர் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. மாற்றவே முடியாது. அல்லாஹ் எப்படிலாம் அந்த செல்வங்களை, பெண்கள் சமூகத்தில் எப்படி இருந்தாங்க அல்லாஹ் கொண்டு வந்து எங்க நிறுத்துறான் பாருங்க. காலமே அழிய முடியாது. மறுமை நாள் வரை யாரு முதல் ஷஹீதானவர்கள் இந்த சமூகத்தில்? முதல் ஷஹீதுன்னு யாரை சொல்லுவோம்? அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதல் பெண்மணியை தான் நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நம்ம பார்த்த அந்த பிற சமூகம், இவர்களுக்கு ரூ இருக்கான்னு கேட்குறான். கிறிஸ்துவர்கள் இந்த பெண்களுக்கு ரூ இருக்கா, உயிர் இருக்குதா, இல்லை ஒரு ஜடமாங்கிற மாதிரியான யோசனை வருது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஃபலக்னாகும் மின் ذكرٍ وأنثى. மனித சமுதாயமே, மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நாம் ஓர் ஆண் ஆத்மாவிலிருந்தும் ஓர் பெண் ஆத்மாவிலிருந்தும் நீ படைச்சதே ஒரு ஆண் பெண்ல இருந்ததான்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த படைப்புக்குமே ஒரு செய்தியை சொல்றான். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஜஅல்னா பைனகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. உங்களை ஒருவர் அறிமுகம் செய்து கொள்வதற்காக வேண்டி நான் உங்களை சமூகத்தாராக, கோத்திரங்களாக பிரித்து நாம் வைத்திருக்கிறோம். வெறும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்த சமூகம் தான் நீங்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் வந்த பெண்களாக இருந்தாலும் பெண்களையும் சேர்த்து வருது. இதில் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாங்கள் கோத்திரங்களாகவும், உங்களை பாகம் வேறு இடத்துல ஒரு கோத்திரமாக, ஒரு குழுக்களாகவும் நாம் ஆக்கினது எதுக்கு தெரியுமா? உங்களை ஒருவருக்கு ஒரு அறிமுகம் செய்வதற்கு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹில் அத்காக்கும். உங்களில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் அல்லாஹ்விடம் யார் அச்சத்தால், அல்லாஹ் தக்வாவிலால் யார் உயர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு அக்ரம், ரொம்ப நெருக்கமானவர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ பெண்களை படைப்பிலும் சமம், உயர்ந்தவர்களிலும் 2 பேருக்கு தான் போட்டி. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தான் போட்டி. இதில் அல்லாஹ் தனித்து சொல்லவில்லை. அதே போல கிறிஸ்துவர்களில் சிலர் கூட்டம் சொல்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் சொர்க்கத்தில் அந்த மரத்தை நெருங்கினார்கள், அந்த கனியை சாப்பிட்டார்கள், அதனால தான் தீட்டா இந்த மாதவிடாய் வருது பெண்களுக்குன்னு சொல்லி ஒரு இட்டுக்கட்ட ஒரு கதை பைபிளில் இல்லாததோ அல்ல இட்டுக்கட்ட அந்த பாதிரிமார்கள் ஒரு கிறிஸ்துவ கூட்டம் சொல்லி கொண்டிருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் தகர்த்தெடுக்கக்கூடிய வகையில், ஏன்னா அல்லாஹ்க்கு தெரியும் இல்லையா எப்படியெல்லாம் இந்த மக்கள் சமூகத்தில் பெண்களை எப்படி இழிவுபடுத்தினாங்க நம்ம பார்த்தோம். அது அல்லாஹ்க்கு தெரியாதா? இன்னும் அல்லாஹ் வேதத்தை கொண்டே எப்படியெல்லாம் இவர்கள் பெண்களை இழிவுபடுத்தினார்கள் என்று அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே வேதத்தை கொண்டு கண்ணியமிக்க இந்த மார்க்கத்தில் உயர்த்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஃபஸ்வஸ இலைஹி ஷைத்தான், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் நடந்ததை அக்கு வேற ஆணி வேற அந்த வரலாறு செய்தியை சொல்றான். ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனசில் ஊசலாட்டினான். காலயா ஆதமு குல் அதுல்லக, ஆதமே நீங்கள் இந்த மரத்தை நெருங்கி
விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் என்ன சொல்கிறான்னா, அதாவது ஷைத்தான் என்ன சொல்கிறான்னா, கால ஆதமோ அதுல்லக்கோ அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கில்லா யபுலா, இந்த மரத்தை அல்லாஹ் ஏன் தடுத்து வைத்திருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த மரத்தில் நீங்கள் நிறைந்தால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நிலையில்லாத ஒரு வாழ்க்கையும் நிரந்தரமான ஒரு ஆட்சியும் கிடைக்கக்கூடிய நிலைக்கு இந்த மரத்தை நீங்கள் புசித்தால் ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் வஸ்வாஸ் போட்டதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபஅகலா மின்ஹா, இருவரும் சாப்பிட்டார்கள், இருவரும் அந்த மரத்தில் உள்ளதை புசித்தார்கள். யாரு மேலே பழி வருது? அரபு படித்தவங்களும் தெரியும், இது இருமையில் பேசப்படுது இல்லையா? இங்கிலீஷ் மற்ற லாங்குவேஜில் என்ன இருக்குது? சிங்குலர் ப்ளூரல்னு இருக்குது. ஆனால் அரபிக்கில் என்னது? சிங்குலர் டூயல் ப்ளூரல்னு இருக்குது. கரெக்டாக? டூயல்னா என்ன? இருமை. அப்போ இருமையில் சொல்லப்படுது அகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா, லஹுமான்னா கூட இருவரும், அந்த இருவரும் சென்று புசித்தார்கள், அந்த இருவருக்கும் வெக்கத்தலங்கள் வெளிப்பட்டன, உடனே சொர்க்கத்தில் உள்ள மலக்கிளைகளை எடுத்து அவர்களுடைய மறைக்க வேண்டிய மர்ம உறுப்புகளை மறைத்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போ இங்கேயும் பாருங்கள், பெண்களை எப்படி சமூகத்தில் கிறிஸ்துவர்கள் தவறாக சொல்லார்களோ அதே வேதத்தை கொண்டு திருத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான வகையை கொண்டு, இல்லை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களும் சென்று இருவரும் சேர்ந்துதான் அகலா மின்ஹா, இருவரும் சென்று அந்த மரத்தினுடைய கனியை புசித்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் இரண்டு பேருடைய சமத்தையும் சொல்கிறோம். அதே போல் இந்த மார்க்கத்தில் நம்ம முன்னாடியே சொன்னோம், ஆண்கள் பெண்களோடு சேர்ந்து தான் போட்டி. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹில் அத்காக்கும், அதிலே சொல்லிட்டான், ஆண் பெண்ணை கொண்டு இந்த சமூகத்தை நாம் படைத்தோம், குழுக்களாக கோத்திரங்களாக அவர்களுக்கு அறிமுகம் செய்துவதற்காக வேண்டிதான் அந்த ஏற்பாட்டை நாம் செய்து வைத்தோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களில் யார் சிறந்தவர் நெருக்கமானவராக ஆகுவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு தக்வாவுடைய செயலை கொண்டு அந்த அமல்களை கொண்டு யார் யார் உயர்கிறார்களோ அவர்கள் தான் மிக உயர்ந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்தார். அதில் பெண்களும் வருவாங்க. அதை இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா, சில நேரங்களில் இந்த வசனங்களை மாற்றி சொல்லக்கூடிய நிலை வரும். சில நேரங்களில் நாம் சொல்லக்கூடிய, அதனால தான் ஹதீஸ் கலையில் இப்பவும் இந்த கருத்து சொல்லியிருக்கலாம், இந்த கருத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம் இன்றளவும் சில ஹதீஸ்களுடைய விஷயங்கள்ல நம்ம பார்க்குறோம். குரான்ல கூட இந்த மாதிரி சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேரை வச்சே சிலர் விளையாடுவாங்கன்னா, அல்லாஹ் தெளிவாகவே தனித்தனியாக சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு. வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட ஆண்களும் ஈமான் கொண்ட பெண்களும். எப்படி அல்லாஹ் தனித்தனியாக சொல்றான் பாருங்க. அதே போல காணித்தீன வல் காணித்தாத், நின்று கொண்டு வணங்கக்கூடிய ஆண்களும் நின்று கொண்டு வணங்கக்கூடிய பெண். ஏன் அல்லாஹ் தனித்து சொல்லணும்? அல்லாஹ் பெண்களை சமமாக ஆண்களோடு அந்த அல்லாஹ்வுடைய தக்வாவிலும் இபாதத்துகளிலும் அல்லாஹ்வுக்கு அடியார்கள் என்று வரும் பொழுது அல்லாஹ் சமமாக அந்த அமல்களை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா இஹ்லாஸை கொண்டு அல்லாஹ் சரிசமமாக பார்க்கிறான் என்பதை அல்லாஹ் மீண்டும் சொல்லலாம். அப்படி வரக்கூடிய ஒரு வசனம் தான் மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமின். ஆணாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவராக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்டவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அல்லாஹ் ஈமான சொல்லாம ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வஹுவ முஃமின், அவர் ஈமான் உள்ளவராக இருந்தால் போதும். ஆனால் வசனம் மொழிபெயர்க்கும் போது நீங்கள் எப்படி மொழிபெயர்ப்பீங்க? ஆணாயினும் பெண்மாயினும் முஃமினாக இருந்து யார், முஃமினாக இருந்து யார், மன் அமில சாலிஹன், யார் சாலியான அமல்கள் செய்கிறார்களோ. அப்ப பெண் ஆணோடு சமம் தான், ஆண் பெண்ணோடும் சமம் தான். எதுல? ஈமான் என்கிற அந்த நிஅமத் உள்ளத்துல வந்து விட்டால் ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானோடு சேர்த்து மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி பெண்களை இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அதே போல பாருங்க, இந்த பெண்கள் உயர்ந்த அந்தஸ்துக்கு போறாங்கன்னு சொல்லும் பொழுது வரலாறுல சில விஷயங்கள் சொல்லப்பட்ட நம்ம சஹாபாயாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள், அப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம வரலாறுல தொகுத்தோம்னா அதுவே தனியா ஏராளமாக நேரம் போகும். ஆனா இன்றைய தலைப்பில் பெண்களுக்கு தான் நம்ம உபதேசம் செய்ய போறோம். கரெக்டா? தாய்மார்களே, பெண்களே, உங்களுக்கான உபதேசம், உங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லப்பட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் வேற ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஏனைய கிரீக்க அதே போல யுனானிய சமூகம், ரோமானிய சமூகத்தில் எப்படியெல்லாம் பெண்கள் இழிவான ஒரு நிலைக்கு இருந்த ஒரு சமூகத்தில், இஸ்லாம் என்கிற அதே அரபு தேசத்திலே ரொம்ப மோசமாக இருந்த பெண்கள் சமூகத்தில் இந்த இஸ்லாம் வந்து உங்களை எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்து கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. அதனாலதான் ஒரு யூதன்
ஒரு யூதன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து சொல்லுவான். எப்படி சொல்லுவான்னு சொன்னால், குரானில் உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனம் தகினா ஆதல் யோம ஈதா, அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டால் அன்றைய நாளை நாங்கள் ஈதாக எடுத்திருப்போம், பண்டிகையாக எடுத்திருப்போம், கொண்டாடுவோம். ஒரு வசனம் குரானில் இருக்கு, அந்த வசனம் எங்கள் மீது இறக்கப்பட்டால் லத்தகினா ஆதல் யோம், எங்களுக்கு மேலே இறங்கப்பட்டுருச்சுன்னா, அந்த வசனம் எங்களுக்கு இறங்கியிருந்தா நாங்கள் பண்டிகையாக எடுத்து கொண்டாடுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன தெரியாதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எந்த வசனம் எப்போ எங்கே அருளப்பட்டதுங்கிறது அந்த வசனம் எனக்கு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு அல்யோம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து நிஅமதி, அந்த வசனத்தை சூரா மாயிதாவுடைய 3வது வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. ஆனால் நாங்கள் ஈதாக கொண்டாடக்கூடாது. இங்கே நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், ஒரு விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கம் நிஅமத் உங்களுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லும் பொழுது, அன்றைய காலத்தில் இருந்த ஆண்களை விட பெண்களுக்கு தான் இது மிக பெரும் பாதுகாவலாக கொண்ட ஒரு கேடயமாக, ஒரு பொக்கிஷமாக அருளப்பட்ட ஒரு மார்க்கம். வேற எங்கேயுமே இது கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இஸ்லாம் இல்லை என்று சொன்னால், இஸ்லாம் இல்லாத ஒரு நிலையில் இருந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் பெண்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. ஏன் நாம் கேரளாவில் கேள்விப்பட்டிருக்கிறோம், சில விஷயங்களை கொண்டு அவர்களை ரொம்ப இழிவாக உறுப்புகள் எல்லாம் அறுக்கக்கூடிய ஒரு சமீபம் வரலாறுலாம் திருப்பி புரட்டி பேசப்படுதா இல்லையா? அதே போல 1940களில் வந்த திரைப்படங்களில் கூட பெண்களை மிகவும் விலை மாதுக்களாக காண்பித்து அதை பேசவே செய்வாங்களாம். அந்த வார்த்தை இங்கே நான் சொல்ல முடியாது, அந்த வார்த்தையை சொல்லி வசனம் இருக்கு. 1940 வந்த திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்களில் கூட அந்த வார்த்தை பிரயோகம் ஹலால், அந்த பெண்ணை அழைப்பது ஹலால். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பெண்களை நீங்கள் இன்னைக்கு தனியாக ஒரு அறையில் கம்பீரமாக உங்களுக்கென்று பிரத்யேகமான, உங்களுக்கென்று கௌரவமாக ஒரு தனித்து நீங்கள் ஆதிக்கமாக ஒரு பெண்கள் கூட்டமாக இருக்கிறீர்களே, ஒரு ஆண் வந்து விட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரோஷம்? இது எங்கிருந்து வந்தது? ஈமான், இஸ்லாம் கொடுத்த ரோஷம் அது. இஸ்லாம் இல்லைன்னா நீங்க போய் பாருங்க பிற சமூகம் எப்படி வாழ்றாங்க. கூச்சம் இல்லை, வெக்கம் இல்லை, ஆண்கள் பெண்களோடு சகஜமாக பழகுதல், அதனால வரக்கூடிய ஃபித்னாக்களே எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூகத்துல மிக மோசமா. கார் விளம்பரமா, அந்த காரை கொண்டு போய் விளம்பரம் படுத்துவதே அரை நிர்வாணமாக ஒரு பெண் தான். இருக்கா இல்லையா? எல்லா விஷயங்களிலும் பெண்கள் முற்படுத்தப்படுகிறாங்க. அப்ப பெண்கள் ஆடையிலேயே மிகவும் மோசமாக சித்தரித்து விளம்பர பொருளாக மற்ற சமூகம் பார்க்குது என்று சொன்னால், பெண்களை நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்கிற ஒரு மிக பெரும் ஒரு நியாமத் நமக்கு வழங்கப்பட்டதினால்தான் நாங்கள் இன்னைக்கு கௌரவமாக கம்பீரமாக இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறோம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துல சில பெண்களை அடையாளப்படுத்தும் பொழுது அவர்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாவுக்கு நிறையாக செயல்பட வேண்டும் என்பதில் உறுதியா இருந்தாங்க. அதனால நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெண் சிறு குழந்தை ஹாஜரா அம்மையார் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விடுறாங்க. அங்க கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு எப்பயோ நடந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லி காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொன்னால், அம்மை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாமை இன்றளவும் ஹஜ் போகக்கூடியவங்களுடைய நிலை என்ன? இன்றளவும் நம்ம அதை செய்கிறோம். அது ஆனா பெண்ணா? ஒரு பெண். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாய்மார்களே, அந்த சின்ன பிள்ளையை கொண்டு போய் நீங்களும் அந்த அளவிற்கு அந்தஸ்து வர வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி கட்டுப்பட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை கொண்டு இந்த மாதிரி வரலாறு ஹஜ் கிரிகைகள் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கென்று இருக்கக்கூடிய மலக்குமார்களை கொண்டு உங்களை சாட்சி சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை கொண்டு சாட்சி சொல்லுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமாக சொர்க்கத்தில் ஏற்பாடு செய்வான். அன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்திற்கு முன்னால் நீங்கள் சொல்ல அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்த அந்த விஷயத்தை அல்லாஹ் பிரகடம் செய்து உங்களை கண்ணியமான ஒரு இடத்தில் வைப்பான். அல்லாஹ் நாடினால் முடியுமா? முடியாது. வஹி தான் நின்று போச்சு. வஹி இறக்குன அல்லாஹ் எதுவுமே மௌத்தாவல. கரெக்டா இல்லையா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன சொல் இன்றைக்கும் பொன் எழுத்துக்களால் எழுதி வீடுல பதிவு செய்து வச்சுக்கலாம். எந்த நபித்தோழருக்கும் தோணாத ஒரு செய்தி உம்மு ஐமன் என்கிற பெண்மணிக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சு? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு தாய், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? வளர்ப்பு தாய். அவர்கள் முதியவர்கள்.
அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் இறந்து விட்டாரே என்று அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இறந்த செய்தி உண்மையிலேயே மிக பெரும் ஒரு வருத்தக்குரிய செய்தி. இன்றளவும் வரலாற்று கிதாபில் ஆலிம்கள் எழுதும் பொழுது மிக மோசமான ஒரு ஃபித்னா வந்தது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம்னு சொல்லுவாங்க. முதல் ஃபித்னா சமூகத்துக்கு வந்தது. ஏன்னா அது என்னன்றதை உம்மு ஐமன் சொல்றாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவர்களை சமாதானம் செய்வதற்கு போறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, அந்த பாசம் முடியாது இல்லையா, தாங்க முடியலன்னு சொல்லி அவங்கள போய் ஆறுதல் செய்யறதுக்கு போறாங்க. அப்போ உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதற்கு நான் அளவில்லை, அதற்கு நான் இந்த அளவிற்கு தேம்பி தேம்பி அளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யும் பொழுது தவறை சுட்டிக்காட்டும் வகையில் ஒரு வஹியை இறக்குவதற்கு உண்டான ஒரு மனிதரை இறக்கி வைத்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டால் நாம் செய்யக்கூடிய தவறை இனி யார் கண்டித்து நம்மை திருத்துவார்கள்? அந்த வஹி நின்று போச்சேங்கிற ஒரு கவலை எனக்கு. அதான் வளர்ப்பு தாயாக இருந்தாலும் அவர்கள் சமூகத்தில் வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு செய்தி அவர்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்ததுனால், அதனால மன் அமில சாலிஹன் உன்ஸ அவு தக்கர், யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், வஹுவ முஃமின், ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த அந்த ஆணோ பெண்ணோ உயர்ந்த அந்தஸ்துக்கு வரலாறுல பதிவு செய்யப்படுவாங்க. அதுதான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க, நீங்க தாய்மார்களே உங்கள் மகன் அல்லது வளர்ப்பு மகன் இறந்து விட்டால் நாம இறந்து போய் அவனுக்கு அவண்டி அழுவோம்னு சொன்னா ஒரு காரணம் இருக்கணும். அது என்னவா இருக்கு? அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹ் வஹி இறக்கிட்டு இருந்தான் இந்த ஒரு மனிதர் மூலமா, அந்த தூதர் மூலமா, அவர் இறந்து விட்டாரே அதனால எனக்கு கவலைன்னு சொல்லி அதற்காக வேண்டி நான் மிகவும் வருத்தம் கொள்கிறேன்னு சொன்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண். இந்த விஷயம், இந்த எண்ணத்துக்காக வேண்டி ஒரு அழுகை என்பது எந்த ஒரு ஆணுடைய இதுலையும் வரலாறுல எழுதவே இல்லை. ஒரு பெண் தான் அழுதுருக்கிறாங்க. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க, ஈமானிய சிந்தனை பாருங்க. ஏன்னா ஃபித்னாலே மிக உச்சகட்ட ஃபித்னான்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இருந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். அதே போல பாருங்க, நாம பல்வேறு அறிஞர்கள் இந்த சமூகத்தில் உருவாக்குனதே பெண்கள் தான். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்கள் மூலமா இந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்பட்ட ஏராளமான பலன்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல சில விஷயங்கள் பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் பெண்மணிகளாக இருந்த அவர்களுடைய மனைவியர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள ஆசையில அவர்களும் ஈமான் கொண்டிருந்தாங்க. அவங்க போய் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இறந்து விட்டால் எங்களில் முதலில் வந்து உங்களை சந்திப்பவர் யார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு வாழ்க்கை கணவன் என்கிற அந்தஸ்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கணவர் இறந்து போவார்னு மனைவிமார்கள் கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் யாருடைய கை சின்னதா இருக்குமோ அவங்க தான் சொல்லிடுறாங்க, நீளமா இருக்குமோ அவங்க தான் சொல்லிடுறாங்க. உங்களுடைய மனைவிமார்கள்லேயே யாருடைய கை நீளமாக இருக்குமோ அவர்கள் தான் சொல்றாங்க. உடனே மனைவிமார்கள் அவங்கவுங்க கையை அளந்து பார்க்குறாங்க. அப்போ கையை அளந்து பார்த்தா என்ன ஆகும்? நம்மளுடைய பார்வையில் எப்படி தெரியும்? எந்த கை நீளமாக இருக்கோ அந்த கை தான் சொல்லி அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுனா அஸ்ரஉ பிக நுஹூகன் கால அத்வலகுன்ன யதன், யாருடைய கை நீளமாக இருக்குதோ அவர்கள் தான் முந்திக் கொண்டு என்னை முதலில் சந்திப்பீர்கள். அப்படி நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள யார் கை நீளமோ அவங்க தான் வருவீங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கையை வந்து அளந்து பார்க்குறாங்க. அளந்து பார்த்தா அவங்க இதுலேயே சௌதா ரலியல்லாஹு அன்ஹா தான் மிக நீளமான கை. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தான் வருவாங்க போல இருக்கு, இறந்து போவாங்க போல இருக்குன்னு சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சிட்டாங்க. ஆனால் முதல்ல இருந்தது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் இருந்தது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. பின்புதான் அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் புரிஞ்சுது. ஏனால் மனைவி மக்களிலேயே ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சதக்காவில் முந்தி கொண்டவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கணவனிடம் சண்டை போடுங்கள், நகை வாங்குவதற்கல்ல. கணவனிடம், தகப்பனிடம், சகோதரனிடம் நீங்கள் முறையிடுங்கள்.
வேற எந்த இதற்காக வேண்டி? சதக்காவை நான் உட்படுத்த வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் தகப்பனாகவும் கணவனாகவும் சகோதரனாகவும் வாழ்ந்த ஒரு மிகப்பெரும் மனிதர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களே சொல்றாங்க, என்னது மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு உம்முஹாத்துல் முஃமினீன்கள் என்று சொல்லக்கூடிய தாய்மார்களிலேயே முதலில் வரக்கூடியவர்கள் சதக்காவில் முயன்று கொண்டு சதக்கா யார் கூடுதலாக சதக்கா செய்கிறாங்களோ அவங்க தான். அப்போ பெண்கள் தாய்மார்கள் ரொம்ப கண்ணு கருத்துமா இருங்க. யாரு கணவனுக்கு கூட தெரிய வேணாம், நீங்கள் யாருக்காவது ஒரு சதக்கா குடும்பத்தில் பெண்கள் மூலமாக அப்படி இப்படி நீங்கள் சதக்கா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இந்த சதக்காவை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் மிக உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீங்க. அது மாற்று கருத்தே இருக்காது. வாங்கி கொண்டு போய் பீரோவில் 15 சேலை 30-20 சேலை 55-60 வயசு வந்த சேலையை கூட நீங்கள் விரும்பிய நேரத்தில் போட முடியாத ஒரு காலகட்டம் வரும். அந்த சேலைலாம் என்ன ஆகும்? நகையெல்லாம் என்ன ஆகும்? சேர்த்து வைங்க, உங்களுக்கென்று வேணும்னு வைங்க. ஆனால் சதக்கா செய்யாமல் அல்ல. சதக்கா கூடுதல் செஞ்சால் கணக்கு பார்த்து சதக்கா செய்யாதீங்க. அது ஜக்காத்தில் மட்டும்தான். சதக்காக்கு அளவே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி ஒவ்வொரு பெண்மணிகளும் சுன்னாக்களாக பேண வேண்டிய விஷயம். இது வாஜிப் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. இது கட்டாயம் இல்லை. சமூகத்தில் பெண்களுக்கென்று சில விஷயங்கள் தேவை. ஏன்னா பெண்கள் பலவீனமானவர்கள். ஆண்கள் தகப்பன் சகோதரர்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் பெண்கள் என்னதான் அவங்களும் உழைப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வயது, அவர்களுக்கும் அந்த மாதவிடாய் காலம் அதெல்லாம் வரும்போது அவர்களால் சில விஷயங்கள் ஆண்களை போன்று சமமாக சில வயதுக்கு அப்புறம் செய்ய முடியாது. அவங்க தனித்து வாழ முடியாது, இருக்குதான். அப்போ அவர்கள் கணவன் மூலமாக சில சொத்துக்களையோ சில விஷயங்களையோ வாங்கி சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை தான். அது இஸ்லாம் ஹராம்னு சொல்லலை. ஆனால் அதற்காக வேண்டிய வாழாதீங்க. எப்படி? பிள்ளையின் படிப்பை கொண்டு இன்றைய யூத சமூகம் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி ஆக்கிடுச்சுன்னு சொன்னால், பிள்ளைக்கு படிப்புக்காக வேண்டி எந்த எல்லைக்கும் போவதற்கு பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய தாய்மார்கள் உண்டு. இந்த வார்த்தை உண்மை. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் வீட்டில் போய் பாருங்கள். நம்மளுடைய பிள்ளைகளை காலை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு ஐடி கார்டு வச்சுட்டானா, நாளைக்கு என்ன எக்ஸாம், படிப்பு என்ன, இது என்ன, அதை வச்சுட்டானா, நோட்ஸ் எழுதிட்டானா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டானா, எல்லா விஷயங்களிலும் முன்னிருந்து செய்யறது பெண் தானே. ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய நேரம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய நேரம் என்ன தெரியுமா? 6 மணி 6:30 ஆடுதா, 5:30 எழுப்பி பிள்ளை ரெடி பண்ணுறாங்களா? ஃபஜர் நேரம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஸ்கூலுக்கு செய்ய ரெடி. அந்த புள்ள ஒரு 5 நிமிஷம் தொழுதுட்டு போக வேண்டும் என்று தாய் நிர்ணயித்தால் அந்த புள்ள சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்றானா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை எல்லாம் ஸ்கூலுக்கு செய்யக்கூடிய நிலையில வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கு. நம்மளுடைய சிந்தனை படுக்கும் போதே நாளைக்கு அவனுக்கு என்ன எக்ஸாம், நாளைக்கு என்ன, ஆனால் நாளைக்கு ஃபஜருக்கு தொலை வச்சுட்டு பிள்ளையை அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைகள் தாய்மார்கள் வளர்ப்பார்கள் சொன்னால் மிக பொண்ணு. அதில் ஆண்களும் வருவார்கள். ஆண்கள் விதிவிலக்கல்ல. நம்ம தூங்கிட்டு ஒரு 8 மணிக்கு எழுந்து ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறது, பிள்ளை தூங்குறது அப்படி இல்லை. நீங்கள் நம்ம பிள்ளைகள் கூட்டிகிட்டே நம்ம என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் நாம தொழுகைக்கு போகணும். ஆனால் பெண்கள் கூடுதலாக அதில் கவனம் செலுத்தக்கூடிய நிலை இருக்கு. அதே போல பாருங்க, குரான் மிக உச்சகட்ட ஒரு அமல் என்று இஸ்லாத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குரான் உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்மணி. பெண்கள் எப்படி இஸ்லாத்துல வந்ததுக்கப்புறம் இஸ்லாத்துக்காக வேண்டி எப்படியெல்லாம் அவர்கள் மாறி இருக்கிறாங்கன்னு பாருங்க. பெண்கள் அவர்களுக்கென்று குடும்பத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அப்படிதான் உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. இவர்கள் யார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அண்டை வீட்டாராக இருந்தாங்க. வரலாறுல சொல்லப்படுகிறது 2 அல்லது 1 வருட காலம்தான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அண்டை வீட்டாராக இருந்தேன். அண்டை வீட்டார்னா என்ன? நெய்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பள்ளியில் ஜும்மா குத்பா செய்வாங்க? மதீனால எந்த பள்ளியில் செய்வாங்க? இவ்வளோ யோசிக்கிறீங்க. மஸ்ஜித் நபவியில். மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளோ தூரம்? கூகுள் மேப்பில் போட்டு பாருங்க, எவ்வளோ தூரம். ஒரு திரையை விளக்கினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை கேட்டு என்னது? மஸ்ஜித் நபவி. ஏன்னா ரசூல் இறந்து போகும்போது பார்த்தோம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகும்போது ஒரு செய்தி நான் அதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ அடுத்து சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இவங்களுடைய அண்டை வீட்டாராக இருந்தவங்க தான் உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜும்மா குத்பாக்களில் காஃப் வல் குர்ஆனில் மஜீத்
பல் அஜிபு அப்படின்னு வரக்கூடிய காஃப் சூரா 50வது சூரா குரான்ல, அந்த சூறாவை நான் அண்டை வீட்டாராக இருக்கும் பொழுது ஜும்மாவிலே மட்டும் ரசூலுல்லாஹி அதிகமாக ஓதுறது காஃப் சூரா. அப்போ அந்த சூறாவை ஓதி நான் கேட்டு கேட்டே மனனம் செய்து விட்டேன்னு உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்கள் அல் குரானை ஓதி நீங்களும் கேட்பது, நீங்களும் மனனம் செய்வதோடு பிள்ளைகளுக்கு காதில் போய் விழுதா? பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு தேவையான ரைம்ஸை கொண்டு போய் காதில் நுழைச்சி கல்பில் சேர்க்குற அதே தாய்மார்கள் குரானை சத்தமாக வைங்க, ஃபோனில் வச்சு பிள்ளைய நீங்களும் கேளுங்க, பிள்ளைங்களும் கேட்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இருக்கிற பெண்மணிகள் இருக்கிறீங்களா? எத்தனை பெண்மணிகள்? நம்மளுடைய ஆண்களை நம்மளே சாட்சி, கரெக்டா இல்லையா? ஆண்களும் தான். நம்ம இருக்கிற நேரம் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக பிள்ளைகளோட நேரம் செலவழிப்படுது பெண்கள் தான். தாய்மார்கள், சகோதரியா அல்லது சகோதரிகளாக அல்லது பெத்துமா அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிறாங்க, கிராண்ட் மதர் அந்த மாதிரி அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்க தான். அவர்கள் குரானை சத்தமாக போட்டு அவங்களும் கேட்டு இவங்களும் கேட்குற நிலைமை இருக்குதா? ஆனால் இது மாதிரி பல்வேறு இதில் வரலாறுல பதிவு செஞ்சுருக்கு. பெண்கள் குரானுக்கு கல்வியில் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நிலையில், உதாரணத்திற்கு 1 வருடமோ அல்லது 2 வருடமோ எத்தனை ஜும்மாக்கள் இருந்திருக்கும். ஆனால் அதை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு காஃப்ல இருந்து சூரா 50ல் 45 வசனம் நினைக்கிறேன், அந்த 45 வசனமும் மனனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த இஸ்லாம் எவ்வளோ பெரிய கண்ணியமான ஒரு அந்தஸ்தில் உங்களை வைத்து ஈமானுக்கு சமம், படைப்பில் சமம், சமூகத்தில் நீங்கள் அல்லாவிடம் உயர்ந்த அந்தஸ்து பெற வேண்டுமா? தக்வா இருந்தால் மட்டுமே போதும். அதே போல குரானுக்கு கல்வியா நீங்கள் முந்தி கொண்டு நீங்களும் மனனம் செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வயசு 16. எத்தனை? ஜஸ்ட் 16. 16 வயசுன்னு வரலாறு சொல்லப்படுது. 1 வயசு 2 வயசு முன்ன பின்ன இருக்கலாம் வரலாறுல, ஆனால் 16 வயசுன்னு ஒரு வரலாறு செய்தி இருக்கு. இப்போ 16 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்லக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்று சொன்னால், 16 வயசு உள்ள ஒரு பெண் மவுத்தாக போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயங்குறாங்க, நினைவு திரும்புறாங்க. திரும்பியவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டது, நம் வீட்டில் எந்த அளவுக்கு செல்வம் இருக்கு, எவ்வளோ பணம் இருக்கு? அவங்க சொல்றாங்க 7ன்னு நினைக்கிறேன், 7 தங்க காசுகள் இருக்குன்றாங்க. 7 தங்க காசு 16 வயசு மனைவி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிற மனைவி இருக்கிறாங்க, ஆனா அவங்க இறந்து போகும்போது உள்ள மனைவி யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விரும்பிய மனைவி யாரு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இதுதான் அல்லாஹ் மேல உள்ள தக்வா, அல்லாஹ் மேல உள்ள தவக்குல், அல்லாவின் மீது மிகவும் முழுமையான பொறுப்பு சாட்டக்கூடிய நிலையில் ஒரு மனிதர் வாழ்வார் என்று சொன்னால் அவர் முழு பொறுப்பையும் அல்லாவின் மீது வச்சு நம்ம எல்லாருமே மனைவியை அண்டோன் இதுவா விட்டுட்டு போகணும்னு இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இப்படியும் பெண்மணிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மயக்கத்துக்கு சென்றவுடன் அதை நீ சதக்கா செய்துன்னு சொல்லிட்டு மயங்கிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து தெளிச்சு வராங்க. நீ என்ன செய்த, அதை கொடுத்துட்டியான்னு கேட்குறாங்க. சரியா அதை கொடுத்துட்டியா? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதையும் கொடுத்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டு 16 வயசு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தாய்மார்களே, நீங்கள் இன்றைக்கு 30 வயசு திறனுனாக இருக்கலாம், 35 வயசு, 40 வயசு, 45 வயசு, 50 வயசு. நீங்கள் அல்லாவிற்காக வேண்டி வீட்டில் இருக்கு, சும்மா இருக்குப்பா, இதில் ஒரு 2 கிராம் கொண்டு போய் நான் அதை ஏழை புள்ள கல்யாணமா இந்தா, இப்படி கொடுக்கக்கூடிய எண்ணம் நம்மளுடைய உள்ளங்களில் இருக்குதா? இப்படிப்பட்ட பெண்களாக நம்ம இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் இஸ்லாம் உங்களை கண்ணியப்படுத்தி பிற சமூகத்திலும் இப்படி மோசமாக ஒரு பெண்களை சித்தரித்து வாழப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு மிக பெரும் கண்ணியம் அந்தஸ்தை வழங்கி முதல் ஈமான் கொண்ட பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, முதல் ஷஹீத் உம்மு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அதே போல பல போராட்டங்களிலும் கலந்து கொண்டதிலும் முன்னணி வைக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். சில வரலாற்று செய்திகளை மட்டும் நம்ம சொல்றோம் பாருங்க. இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு, நான் எல்லாத்தையும் சொன்னா நேரம் இதுவாயிடும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் செய்த தியாகம் என்ன, அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி ஈமானுக்காக வேண்டிய திருமணம், பல்வேறு மக்கள் அவர்களை திருமணம் செய்வதற்கு மதினாவில் முந்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய ஆரம்பமே என்ன? புள்ளி அனஸ் மாலிக், அவர் பாப்பா பேர் என்ன? மாலிக் பின் தினார் நினைக்கிறேன். மாலிக் பின் தினார் ஒரு காஃபிர். அனஸ் ரலியல்லாஹு அவனுடைய தகப்பன் ஒரு காஃபிர். மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. கணவன் இஸ்லாத்துல இல்லை, ஆனால் மகனை
தனித்து விட வேண்டாம், அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியாளராக வளர வேண்டும் என்று சின்ன வயசுல கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் பிள்ளையை குரானுக்கோ மற்ற விஷயங்களுக்கு கொண்டு போய் நாம் சேர்க்கிறோம்? வீட்டில் இருக்கக்கூடிய நேரங்கள் எந்த அளவிற்கு நீங்க குரானை ஓதுற மாதிரியே பிள்ளைக்கு சொல்லி தரலாமே. நீங்க கேட்கும் போதே பிள்ளையும் கேட்குமே. ரைம்ஸ் கேட்குறாங்களே, சீரியல் கேட்குற பிள்ளைகள் பெண்மணிகள் உண்டு. சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் உண்டு. ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், எந்த நேரம் கொடுக்குறோம்? ஆனால் இஸ்லாத்தில் இப்படிப்பட்ட சில விஷயங்களை கொண்டுதான் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியும். ஏன்னா அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கான போது நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி எந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்பதை கொண்டுதான் அது உயர்ந்த அந்தஸ்து வரும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நன்மாராயம் சொன்னாங்க. வாழ்ற போதே சொன்னாங்க, நான் ஒரு நாள் சொர்க்கத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்தேன். ருமைசா பின்த் மில்ஹான் அப்படின்னு அவங்களுடைய பேர். யாரு? அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி. இவர்களை நான் சொர்க்கத்தில் பார்த்தேன். வாழும்போதே சொல்லியிருக்கிறாங்க. காரணம் அப்படிப்பட்ட தியாகம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு வயதில் கொடுக்கறது என்ன, அதே போல அவர்கள் அபு தல்ஹாவோடு அவர்கள் இந்த மிகப்பெரிய போர்களில் கலந்துருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொன்ன மாதிரியே அவர்களுடைய உம்மு ஹராம் பின் மில்ஹான், உம்மு ஹராம்னு சொல்லக்கூடிய அவருடைய சகோதரிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வருவாங்க. மில்ஹானுடைய பெண் பிள்ளைகளை பார்ப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்க, பெண் பிள்ளைகளை பார்ப்பாங்க. அதில் உம்மு ஹராம் இருப்பாங்க. உம்மு ஹராம் கிட்ட சொல்லுவாங்க என்னன்னா, ஒரு நாள் சிரிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே உம்மு ஹராம் கேட்குறாங்க, யாரோ சொல்ல நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்க? சொன்னாங்க, பின்னால் ஒரு காலத்தில் இந்த கடலை கடந்து ஒரு கூட்டம் செல்லும், இந்த ரோமானிய பேரரசு இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போய் அவங்க சண்டை போட்டு அவர்கள் வெல்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உம்மு ஹராம் கேட்குறாங்க, என்னை அதில் அவர்களோடு இருக்குமாறு நீங்கள் துவா செய்யுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சு திருப்பி சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அவர்களில் ஒருவர். எப்படி ஆசை வருது, எப்படி அந்த எண்ணம் இருக்கு. நம்ம சில நேரங்களில் சஹாபாக்களுடைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் இதுக்கு ஆசைப்பட்டாங்க, சஹாபாக்கள் இதை கேட்டாங்க, பிலால் ரலியல்லாஹு இதை செஞ்சாங்க, அபூபக்கர், இப்படிப்பட்ட பெண்களும் இருந்திருக்கிறாங்க, வரலாறுல குறிப்பிட்டிருக்கு. அதே போல உம்மு ஹராம் பிற்காலத்தில் அவர்கள் அந்த போரில் கலந்து கொண்டார்கள். கணவன் திருமணம் அடைந்து யார் உபாதா பின் அல் சமித் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது 118 சஹீஹ் முஸ்லிம்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல அவர்கள் உபாதா பின் அல் சமித் என்கிற பெண்மணியை ஒரு ஆணை திருமணம் செய்து அவர்கள் ஜிஹாதுக்கு சென்றார்கள். அந்த ஜிஹாதின் திருப்பி மீண்டு அவர்கள் அந்த கடல் வழியாக வரும் பொழுது அந்த கப்பல் கவிழ்ந்து அவர்கள் தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார்கள், ஷஹீதானாங்கன்னு வரலாறுல பதிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை துவா செய்யுமாறு எனக்கு ஆசையா கேளுங்கன்னு சொன்னாங்களோ அதுல துவா செஞ்சு ஷஹீதும் ஆனாங்க. இப்படி பல்வேறு, அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கபர் இப்பவும் சைப்ரஸில் இருக்கு. சைப்ரஸனுடைய அந்த இடத்துல அவங்களுடைய கபர் போட்டு இந்த பெண்மணி ஷஹீதுக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு இன்றளவும் இருக்குன்னு சொன்னால், ஒரு பெண்மணி இப்படியெல்லாம் கூட வாழ்ந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே ரொம்ப கண்ணியமாக பார்த்த நபித்தோழர்கள் ஒருவர் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் யாருன்னா ஹப்ஷா பின் ரஃபி அல் அன்சாரியா. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹுது போரில், நம்ம ஏற்கனவே உஹுது போர் நம்ம நாசரமொழி போன வாரம் பண்ணாங்க, அந்த உஹுது போரில் பெண்களை அழைத்து சென்றார்கள்னு ஒரு வரலாறு செய்தி சொன்னாங்க. அதில் இந்த பெண்மணியும் அவங்க இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர்கள் தான் எனது தாயார். யாரை அறிவிக்கப்படுத்துகிறா? சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவங்க தான் என்னுடைய தாயார்னு சொல்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனம், அந்த குதிரை வேகமாக போச்சுல, அதை ஸ்லோ பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹப்ஷா பின் ரஃபி அந்த தாயாரிடம் சொன்னாங்களாம், நீங்கள் உங்களுடைய பிள்ளை அமர் பின் முஆத், சாத் பின் முஆதுடைய சகோதரர் அமர் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே மரணிச்சிட்டாங்க, ஏற்கனவே ஷஹீத் ஆகிட்டாங்க. அவர்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நன்மாராயம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் விசாரித்தார்கள் அந்த பெண்மணிக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை இறந்துட்டாங்க. சாத் பின் முஆத் இன்னொரு பிள்ளை, அந்த பிள்ளையோடு அந்த தாயார் அந்த போரில் கலந்துக்கிறதுக்கு வராங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதே போல் இன்னொரு சம்பவம் பாருங்கள், அல் ஃபுரையா பின் மாலிக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அப்புறம் உம்மு ஹிஷாம் பின் ஹாரித்தா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம். உம்மு ஹிஷாம் பின் ஹாரித்தா என்ன, அந்த பெண்மணிக்கு சிறப்பு சொன்னோம்.
உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சிறப்பு சொன்னோம்? காஃப் சூராவை ஜும்மாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை கேட்டே நான் மனனம் செய்தேன்னு சொன்ன மிக பெரும் ஒரு நபித்தோழி. அவங்களும் இவங்க 2 பேரும் சேர்ந்து, யார், அல் ஃபுரையா பின் மாலிக்கும் உம்மு ஹிஷாம் பின் ஹாரிதா இருவரும் சேர்ந்து ஹுதைபியா உடன்படிக்கையில் அவங்க இருந்தாங்க. அதே போல இந்த 2 பேரையும் குறித்து சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து ரித்வானில் இருந்த முஷ்ரிக்குகளுக்கு எதிராக சென்ற அந்த பயணம் எப்போ நமக்கு தெரியும். ஹுதைபியா உடன்படிக்கை எப்படி நடந்துச்சு? உம்ரா செய்யறதுக்கு போறாங்க, உம்ரா செய்வதற்கு ஒப்பந்தம்லாம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி இவர்கள் செய்ய விடாம திருப்புறாங்க. அந்த மாதிரி சூழல்ல எப்படி உமர்றது எல்லாம் நடந்தாங்கன்னா வரலாறுல செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெண்மணிகள் அவர்களுடன் சேர்ந்து பையத்து கொடுத்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு தியாக மனப்பான்மை பெண்களும் இருந்திருக்கிறாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குறித்து லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், இந்த ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு பையத்து செய்தார்களோ அவர்கள் மீது லக்கத் ரதியல், அல்லாஹ்வே பொருந்து கொண்டான். அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக அவர்கள் வாழும் பொழுதே சான்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டியிருக்கான்றத வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான். இது சூரா 48வது சூறாவில் 18வது வசனம். அதே போல் உம்மு அல் மந்திர் சலாமா பின் கைஸ், இவங்க யாருன்னா 2 பையத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுது. அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா முபையா அல் பையத்தைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பையத்துக்குரிய பெண்மணின்னு சொல்லுவாங்க. 2 முறை சொன்னாங்க. வேற ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெண்கள் கூட்டமாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத்து செஞ்சாங்க. அந்த பையத்தில், அதாவது பையா அல் முஃமினாத்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அந்த பெண்மணி பையத்தை செஞ்சாங்க. அதே போல் பையத்துர் ரிதுவான்லையும் வந்து செஞ்சாங்க. இந்த பெண்மணிக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக பெரும் போரில் கலந்து கொள்ள வீரமுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அவர்களும் மிகப்பெரிய அந்தஸ்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே பார்க்கப்பட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் நாம் ஆரம்ப பயானில் எப்படி சொன்னோம், பெண்கள் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் இருந்தாங்க. ஆனால் இஸ்லாம் மிக பெரும் ஒரு கேடயமாகவும் இந்த சமூகத்தில் அவர்களுக்கென்று மிக பெரும் அந்தஸ்தை கொடுத்து மிக பெரும் ஒரு போர் வீரர்கள் வரை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஷஹீது வரை ஆரம்பம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற இதிலிருந்து நம்ம ஆரம்பித்து இறுதியாக மிக பெரும் போர்கள் நடந்த ரோமானிய பேரரசுகள்கிட்டலாம் போர் நடந்த சைப்ரஸ் வரைக்கும் போயெல்லாம் ஷஹீத் அடைஞ்சு அங்கே கபர் வைச்ச இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து இஸ்லாத்தில் போராடக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் அவர்களை உயர்த்து வச்சிருக்கு. வீட்டில் கூட சேர்க்காத நிலையில் இருந்த பெண்கள் சமூகம். வீட்டில் மாதவிடாயா வெளியில் தள்ளு, கதவை சாத்து, வீட்டில் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, வீட்டில் எந்த விஷயங்களும் கிடையாது, மாதவிடையா ஒதுக்கிடு. இந்த பெண்களுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? கிறிஸ்துவ கூட்டம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஜாகிலியத்து காலம் மிக மோசமான காலத்தில் வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்த இந்த உலகத்தில் இருந்த பெண்கள் சமூகத்தை பெண் சிசு கொலை என்று இப்படி எல்லா வகையிலும் துன்புறுத்தப்பட்ட அந்த பெண்களை இஸ்லாம் எந்த அளவிற்கு கண்ணியமிக்க ஒரு இடத்துல வச்சிருக்குன்னு நீங்கள் எல்லோருமே பார்க்கணும், ஷஹீது வரைக்கும். அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, உங்களுக்கென்று ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் செஞ்சுருக்கான். அது என்னன்னா, வீட்டுக்கு யார் தலைவரோ அவர் மேலே தான் பொறுப்பு. உங்களுக்கு இதோட என்ன லேசு? நீங்கள் வெறும் வீட்டு வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயம் நீங்கள் பிள்ளைகள் வளர்ப்பும் கணவனை கவனிப்பதும் தகப்பனையும் சகோதரியும் கவனிப்பதே மிகப்பெரிய விஷயம். பொருளாதாரத்தில் நெருக்கடி வந்தால் கூட நீங்கள் ஹலாலான முறையில் சில வேலைகள் செய்து நீங்கள் சமாளிக்கலாம், அது கூட ரொம்ப உச்சகட்டம். ஆனாலும் பொறுப்பு யாருக்கு மீது நல்லா சுமத்துறான்? பொறுப்பு அந்த வீட்டை கவனிக்கக்கூடிய ஆண் மீது தான், கணவன் மீது தான் பொறுப்பு. உங்கள் மீது பொறுப்பே இல்லை. எவ்வளோ பாரம் இல்லாத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு வச்சிருக்கிறான் பாருங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆணும் பெண்ணும் சமம். இஸ்லாத்தில் எதெல்லாம் சமம்? பிறப்பில் சமம், நன்மையில் சமம், தீமை செஞ்சாலும் சமம், அதில் எல்லாம் சமம். 2 பேரும் சேர்ந்து தான் சொர்க்கத்தில் ஷைத்தானுடைய வஸ்வாசுக்கு, இதில் எல்லாம் சமம். ஆனால் இன்றைக்கு இந்த மேற்கு கலாச்சாரம் எப்படி வந்துடுச்சு சொன்னால், ஆணுக்கு பெண் சமம் என்று ஆடையில் கலப்பு செய்வதில்லை. ஆண்கள் மாதிரி பெண்கள் இன்றைக்கு ரொம்ப மோசமாக மது அருந்ததில்லை. எல்லாத்துலேயுமே பெண்களை சமம் என்று சொல்லி ஜாகிலியத் காலத்தில் இருந்து தெரியுங்களா, நம்ம சொன்னோமே யுனானிய சமூகம் எப்படியெல்லாம் பெண்களை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நடைமுறையில் சைனாவில் வந்துவிட்டது. சைனாவில் இன்றளவும்
விலை மாதுக்களாக பெண்களை பயன்படுத்துகிறார்கள். காதலிகளாக, தற்காலிக காதலிகளை உண்டாக்குவதற்கு 1 மணி நேரத்துக்கு சில அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா சைனால காதலியாக ஒரு பெண் வாழ்வாங்க. இன்றைக்கு காலகட்டத்தில் நடக்குது. 2025 நம்ம பேசுறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இஸ்லாம் இல்ல, வளர்ந்த சமூகம், மிக கலாச்சாரத்தில் எல்லா டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் கூட அதே மாதிரி பெண்களை பார்க்கிறாங்களா இல்லையா? அப்போ எது ஒரே ஒரு விஷயம் உங்களை பாதுகாக்குது? இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் இல்லைன்னா இன்றளவும் யூதர்கள் அப்படித்தான் பெண்களை பார்க்குறாங்க, கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் நடத்துகிறாங்க. நம்மளை மாதிரி கிடையாது. ஏன், நமக்கு தெரிந்த இந்தியாவில் கூட கோயில்களில் எப்படி போராடுறாங்க பெண்கள் கொள்வதற்கு. அவர்கள் மாதவிடாய் வந்தால் வரமாட்டாங்க. ஆனால் இன்றளவும் உம்ராக்கு சில பெண்கள் போகக்கூடிய சூழலில் நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியர் அழைத்து சென்றார்களா இல்லையா? மாதவிடாய் வந்து விட்டது. அவங்க என்ன சொன்னாங்க? தவாஃபும் இதை தவிர மீது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஜாயிஸ் தான், உங்களுக்கு கூடும்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா அனுப்பினார்கள் என்று வரலாறு பதிவுபட்டிருக்கா இல்லையா? இன்றளவும் இருக்கா இல்லையா? தொழுவையை தவிர மீது எல்லாம் செய்யக்கூடிய பெண்கள் பள்ளிக்கு போலாமா இல்லையா? எப்படியெல்லாம் இஸ்லாம் கொடுத்துருக்கு. உமர் ரலியல்லாஹு அவனுடைய மனைவி ஒருவர் பள்ளிக்கு செல்வார்களாம். அப்போ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவனை கேட்பாங்க, ஏன் நீங்க உமர் ரலியல்லாஹு அவனுக்கு பிடிக்காத, நீங்க பள்ளிக்கு போறீங்க? அவங்க சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை சொல்லுவாங்களாம், பள்ளிகளுக்கு பெண்களுக்கும் பங்குண்டு, அவர்கள் அனுமதி கேட்டால் நீங்கள் தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, கடமையாக அவங்களுக்கு போகலாம். எப்படியெல்லாம் பெண்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்க. ஆனால் இன்றைக்கு கூட பெண்களை மிக மோசமாக சித்தரித்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு உங்களுக்கு கண்ணியமான இடம் இருக்குன்னா இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆக பெண்களே, இஸ்லாம் ஒரு மிக பெரும் நியமத்துன்னு நம்புங்க. பிற சமூகத்தில் பார்க்குற இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த ஃபோனில் பார்க்குற ஆண்கள் பெண்கள் சமம்ங்கிற ஆடையில், பேச்சுக்களில், அவன் வேலைக்கு போனால் நானும் வேலைக்கு போகிறேன், இப்படி இஸ்லாத்தில் மிக பெரும் மோசமான ஃபித்னாக்கள் வருது. இன்றளவும் நான் சமீபத்தில் ஊருக்கு போனால் கேள்விப்படுற நியூஸ் எல்லாம் இதுதான் வருது. பிரச்சனையே பெண் மூலமாக தான் நிறைய தலாக்கு குல்லா வாங்குகிற சூழ்நிலை வருது. நானே 2 கேஸ் டீல் பண்ணிட்டு இருக்கேன்னா பாருங்கள். 2 கேஸோட நான் சொல்லலை, ஒவ்வொரு பள்ளியிலும் நமக்கு தொடர்பு இருக்குது. அவங்கெல்லாம் விசாரித்தா அதிகமாக இந்த ஃபித்னாக்களில் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துறது பெண்கள்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நானும் ஆணும் சமம். கோபத்தில் யார் தான் பேச மாட்டாங்க? கணவன் மனைவி மட்டுமா? அப்பா அம்மா பேசுனதில்லை, வீட்டில் பேசுனதில்லை, நீங்கள் அண்ணன் தங்கச்சி சண்டை போட்டதில்லை வீட்டில். அது மாதிரி கணவனையும் ஒரு மனிதனாக மதித்து சில நேரங்கள் அவர் கனத்து பேசினார், கொஞ்சம் மௌனம் காத்து. இஸ்லாத்தில் ஒரு கோபம் அடைந்தால் ஒரு சில கால அவகாசமும் கொடுத்துருக்கா இல்லையா? ஒருத்தர் மேலே கோவம்னா எத்தனை நாள் வரைக்கும் பேசாமல் இருக்கலாம்? 3 நாள் பேசாமல் இருங்க, 4வது நாள் முடிஞ்சு போச்சு. கணவனோடு நீங்கள் சில நேரங்களில் பேசிய வார்த்தைக்கும் சில விஷயத்தை பிடித்து கொண்டு நிற்கிறதுனால் இன்றளவும் இன்றைக்கு குல்லா தலாக்கு ஜாஸ்தியாக வர்றது இந்த கோபத்தினால். அது ஆணுக்கும் தான், பெண்கள் மட்டும் நம்ம இங்கே சாட முடியாது. ஆனால் பெண்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு உண்டான உபதேசங்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டு இஸ்லாம் உங்களுக்கு வீடுகளில் சரியான ஒரு அமைப்பை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஒரு பெண் சீரானால் அந்த குடும்பம் சீராகும், அந்த குடும்பம் சீரானால் ஒரு சமுதாயமே சீராகும். அதனால தான் இஸ்லாத்தில் முதல்ல சமுதாயம் அழிந்ததே பெண்கள் தான். தெரியுமில்ல உங்களுக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த மலைக்கு மேல் சில பெண்கள் ஆடிக்கொண்டு சத்தம் விட்டு கொண்டு மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. மியூசிக் போட்டு பெண்கள் ஆடிக்கொண்டிருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 2 ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சிருச்சு இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் 6 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த 6 நூற்றாண்டோ இல்லை 6 தலைமுறைக்கு அப்புறம் வந்த அந்த கூட்டம் எப்படி ஆயிட்டாங்க? மியூசிக்கு, போதைகள் சொல்லி பெண்கள் எல்லாம் ஆடக்கூடிய நிலையில் வந்துட்டாங்க. அந்த மலைக்கு அப்பால் அந்த மாதிரி நடக்கும், ஆனால் போகாதீங்கன்னு சொல்லி ஏவினார்கள், கட்டளையிட்டார்கள்ங்கிறதுலாம் நம்ம வரலாறு பார்க்குறோம். அப்போ ஆரம்பத்திலும் பெண்களை கொண்டு தான் இந்த சமூகம் அழிந்தது. இன்றளவுக்கும் ஆட்சி செய்பவர்களுக்கு 3 டீயை கொடுப்பாங்க, தெரியுமா? 3 டீ இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட எந்த சிம்மாசனத்தில் இருந்தாலும் பெட்டி புட்டி குட்டின்னுவாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்கிறது வேடிக்கையாக இருக்கும். பெட்டி புட்டி குட்டி. பெட்டின்னா லஞ்சம், புட்டின்னா போதை, குட்டின்னு சொன்ன பெண்களை இன்றைக்கு வழங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு சிக்கிறது இதில் தான். அதில் விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு.
இப்படி பல்வேறு விஷயங்களை கொண்டுதான், பெண்களை கொண்டுதான் இந்த சமூகத்தில் ஃபித்னாக்கள் மூலம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. இன்றைக்கு படங்களாக இருக்கட்டும், காட்சி பொருள்களாக, விளம்பரத்தில் எல்லாத்திலையும் பெண்களை கொண்டு வரதே நீங்கள் போதுமான ஆதாரமாக வச்சுக்கோங்க. ஷைத்தான் இதில் தான் நிற்பான். ஒரே செய்தியை சொல்லி முடிவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் அவனுடைய கூட்டத்தினரை வெளியே அனுப்புகிறான், அவனுடைய படையினரை அனுப்புகிறான். ஒவ்வொருவரும் நான் இவனை மது அருந்த செய்தேன், நான் இவனை பொய் சொல்ல செய்தேன், நான் இதை பார்க்க செய்தேன், இந்த ஹராமை செய்தேன், இப்படின்னு நான் செய்தேன் என்று ஷைத்தான் ஒவ்வொரு கூட்டத்தில் உள்ளவனும் ஷைத்தானிடம், இப்லீஸிடம் போய் முறையீடு, அவங்க நான் இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்களாம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தானிடமே ஒருவன் வந்து சொல்லுவான், நான் இன்றைக்கு கணவன் மனைவியை பிரித்தேன். உடனே அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் உச்சகட்டத்தில் இருந்து எல்லாம் செஞ்ச, இந்த பாவம் செஞ்ச பட்ட, இந்த பாவம் செஞ்சேன்னு சொன்னவன் எல்லாத்தையும் விட்டுட்டு கணவன் மனைவியை பிரித்தான் அல்லவா, அந்த ஷைத்தானை கொண்டு கிரீடம் அணிவித்து அவனை மிகவும் பெருமையாக பேசுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் மனைவி உறவை கொண்டுதான் இந்த சமூக மனித இனம் ஆரம்பித்தது. அவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அந்த உறவை கொண்டு கண்ணியமாக நம்முடைய பெண்களை நாம் வாழ வைப்போம். நீங்களும் பெண்களும் சகோதரிகளும் தாய்மார்களும் நீங்கள் இந்த இஸ்லாத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டது, உங்களுக்கு என்ன எல்லைகள் இருக்கோ அந்த எல்லையோடு நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகம், இந்த இஸ்லாத்தை கொண்டு எப்படி அல்லாஹ் பாதுகாப்பு தந்தானோ இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களில் இருந்தும் பெண்களை பாதுகாப்பான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சகோதரிகள் தங்களுடைய நியமத்தை உணர்ந்து அவர்களுக்கென்று மார்க்கம் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட அமல்களை செய்து அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரியாக, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனைவி மக்களுடைய அந்தஸ்திலும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான தாய்மார்கள் என்கிற அந்தஸ்திலும் நம்ம அதை விட்டுட்டோம். ஆண்களை விட, தகப்பன்களை விட தாய்மார்கள் 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கும் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதை இங்கே நம்ம பதிவு செய்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா வகையிலும் உயர்ந்த பெண்களாக நம்மளுடைய குடும்பத்தார் இல்லாமல் எல்லா மீன்களுடைய பெண்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள வேண்டும் என்று இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். வாஃபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم لا تؤاخذنا بما يقولون واغفر لي ما لا يعلمون وجعلني خير مما يظنون. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحان الله وبحمده، سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.